ஹலோ ஒன் அமேன் வெல்கம் ராஜி. ஸோ இது என்ன பார்க்க போனா தேரே இஷ்மன் படத்துலேருந்து வந்துட்டு தீவானா தீவானா இந்த சாங் தான் வந்துட்டு நம்ம கேட்க போகிறோம். ஆக்சுவலி இட்ஸ் வீடியோ சாங்னு போட்டிருக்காங்க, ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா இது ஒன்றும் நான் அந்த வீடியோ நான் பார்க்கல, பட் சாங் கேட்டேன். ஓகேவா, தமிழ் வெர்ஷன் கேட்டேன். கண்ணி கண்மணின்னு சொல்லிட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கல்ல அவரே வந்துட்டு இந்த பாடலை வந்துட்டு தமிழ்லையும் அதுக்கப்புறம் ஹிந்தி இந்த ஒரிஜினல் வெர்ஷன்லையும் வந்துட்டு பாடியிருந்தாரு. ஸோ கேட்டேன். ரொம்ப லைக் எப்படி சொல்றது, மெய் மறந்து போயிட்டோம் சொல்ல போனா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஹிந்தி போர்ஷன் வந்துட்டு ரிலீக்ஸ் போராட்டி கூட அவரு அந்த பாடின அந்த விதமா இருக்கட்டும், லைக் அந்த கம்போசிஷன் விதமா இருக்கட்டும், ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. லைக் மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பாடின ராகங்கள் அவரோட வாய்ஸ்ல வாவ், அது சோ மேஜிக்கல். ஓகேவா, மேஜிக்கா இருந்துச்சு. ஓகேவா, ஆக்சுவலி லைக் இந்த மாதிரி ரஹ்மான் சார் மியூசிக் இப்படிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ரீசெண்டா அவர்கிட்ட இருந்து வந்த சாங்ஸ் வந்துட்டு லைக் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாத்தி மியூசிக் பண்ணனால லைக் ஏதோ நம்மளுக்கு ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு, ஹானஸ்டா சொல்ல போனா. பட் இந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம் இதுதான்டா தலைவன், அப்படிதான், இதுதான்டா இசை புயல் அப்படின்னு தோணுச்சுங்க. ஹார்ட்ஃபுல்லா சொல்ல போனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு தீவானா தீவானா இந்த சாங்கோட வீடியோ சாங் பார்த்துரும். அடுத்த வீடியோல வந்துட்டு கண்ணே கண்மணி அந்த சாங் வந்துட்டு நம்ம கேட்போம், சரிங்களா? ஸோ இந்த இந்த படம் வந்துட்டு நான் பார்க்கல, தேரே இஷ்மன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னோட லிஸ்ட்ல கூட ஆட் பண்ணிட்டு ஒன்றும் பார்க்காம வச்சிருக்கேன். பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ரிவ்யூன்றது போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பிடிக்கல சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு சீக்வல் வேற சொல்றாங்க. இந்த படம் வந்துட்டு ஸ்டாண்ட் அலோனா பார்க்கலாமா, இல்லைன்னு வந்துட்டு இந்த ப்ரீவியஸா இந்த ப்ரீக்குள்ள பார்த்தாகணுமா, ரஞ்சனா அந்த படத்தை வந்துட்டு பார்த்தாகணுமா, அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கணுமா, எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கீழே சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கறேன், சரிங்களா? அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு தீவானா தீவானா இந்த சாங், அந்த வீடியோ சாங் நம்ம பார்த்துருவோம் ஃபார் 5 minutes 33 seconds. ஸோ யா பார்த்துருமா? ஓகே, யா லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. ஸ்டார்டிங் நீங்க கேட்கும் போதே, இந்த ராகத்தை கேட்கும் போதே உங்களுக்கு பிடிச்சு போயிடும். ஸோ இயர்ஃபோன் மாஸ்டர். ஓகே,
கூஸ் பம்ங்க, கூஸ் பம். ஓ ஓ வாவ் வாவ். கூஸ் பம் லிட்ரலி புல்ல இருக்கிறீங்க, சீரியஸா. ஓகேவா, நிஜமா சொல்றேன், பொய்யா நிறைய பண்ண கிடையாது. இந்த சாங் நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன், ஹானஸ்டா சொல்ல போனா நிறைய வாட்டி கேட்டுட்டேன். ஓகேவா, பட் இப்ப கேட்டாலும் லைக் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஓகேவா, பிகாஸ் கண்டிப்பா ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த கிளாசிக்கல் டச். ஓகேவா, கிளாசிக்கல் டச், அந்த மிருது, அந்த தபலாவா, அதையும் சேர்த்து அது அப்படியே வந்துட்டு இந்த பேஸ் கிட்டாரா, பேஸ் கிட்டார்னு நினைக்கிறேன், அந்த எலக்ட்ரிக் கிட்டார்னு நினைக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி அது ஒரு மாதிரி ராக்கா ப்ரெசென்ட் பண்ணுறது. ஓகேவா, அந்த ராகத்தை, அந்த சரிகமா அந்த அந்த ராகத்தை வந்து ஒரு மாதிரி ராக் ஸ்டைல்ல ப்ரெசென்ட் பண்ண விதம், கம்போசிஷன் அண்ட் அந்த ரைமிங், அந்த பாடுற விதம், அந்த பாடுற டியூன், அந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய நிறைய திங்ஸ் இருக்கு. அது வந்துட்டு செதுக்கி வச்சிருக்காங்க. ஓகேவா, லைக் அந்த ரிலிக்ஸ், ஹிந்தி ரிலிக்ஸ் வந்து புரியல, ஆனஸ்டா சொன்னா புரியல. பட் வந்து விஷுவலா பார்க்கும்போது இது வந்து ஒரு சோகமான பாட்டு மாதிரி தான் தெரியுது. ஓகேவா, லேடி கீர்த்தி சனோனா அந்த லீட் ஆக்டரை பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஆதித்யா வருமா. ஓகேவா, அந்த அர்ஜுன் ரெட்டி, ஆதித்யா வருமா, அந்த ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இவங்க குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு லைக் ஒரு லவ் ஃபேர் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. பட் வந்து நம்ம தனுஷ் பார்த்தா ஒரு ஆஸ் போஸ்ட்ல இருக்காரு. அதுல சினாப்சிஸ் படிச்சிருக்கேன், ஸோ அதனால அந்த கதை கொஞ்சம் புரியுது. பட் வந்து லைக் இந்த பாட்டே, இந்த சாங்கே ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கு விஷுவலா வச்சு. ஓகேவா, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த ஃபுல் வீடியோ. ஸோ சாங் நிறைய வாட்டி கேட்டதுனால லிரிக்ஸ் புரியல. பட் அதான் சொல்றேன், ஏஆர் ரஹ்மான் சார் அது பாடின விதம், திஸ் இஸ் ஏஆர் ரஹ்மான் சார், இதுதான் அவரோட இந்த டச். பட் இது வந்துட்டு உண்மையிலே வேற மாதிரி இருக்குங்க. ஓகேவா, அவர் கிளாசிக்கல் பிளே பண்ணியிருக்காரு, அதே நேரத்தில் வந்துட்டு இந்த ஜாஸ், இந்த ராக், அந்த ஸ்டைலும் பிளே பண்ணியிருக்காரு. பட் இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் வாய்ஸ்ல ஒரு மாதிரி இந்த தபலாலாம் வச்சு கிளாசிக்கல் சாங்கும் ஃபுல்லா சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ஒரு மாதிரி லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருங்க. அது ரொம்ப 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 நல்லா இருக்கு, நிஜமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கேட்டோம் எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேட்டேன், ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது ஃபுல் பாட்டும் ஃபுல் சாங்கும் கேட்டேன், அப்பயே பிடிச்சிருச்சு. ஓகேவா, ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கடைசி வந்துட்டு ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா முடிச்சிருந்தாரு. அந்த ஜாஸ் மியூசிக் வச்சு விட்டு விட்டு பாடுறது, ஸ்பேஸ் விட்டு கேப் விட்டு பாடுறது, அது எப்படா நிறுத்துவாங்க அப்படின்னு. ஓகேவா, அது கம்போசிஷன் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆச்சு, நடுவில் வேற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கடைசி முடிக்கும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ரைட்டா, எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுச்சு, என்ன மாதிரி மறக்காம உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப இந்த சாங் வந்துட்டு லூப் மூட்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய சாங்ஸ் வந்துட்டு லூப் லிஸ்ட்ல இருக்கு, லூப் சாங் லிஸ்ட்ல இருக்கு. அந்த லிஸ்ட்ல இந்த ஒரு சாங்கும் வந்துட்டு கண்டிப்பா ஒரு பிளேஸ்ல இருக்குதான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு சாங் வந்துட்டு நீங்க கேட்டு பாருங்க. ரிலீக்ஸ் இல்லை, பட் அந்த அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்ங்கிறது இந்த பாட்டுல எனக்கு இருக்குங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ யா, இந்த சாங்கோட நான் ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன், யாரெல்லாம் பார்க்கவே கேட்கலையோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கப்புறம் உங்க தாட்ஸ் ரிவ்யூஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பாய். அடுத்த வீடியோல கண்மணியை தமிழ் வெர்ஷன்ல வந்து சாங் ரியாக்ட் பண்ணிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ யா, பாய்.